ஹாய் சார். ஒரு விஷயம் எனக்கு புரியவே மாட்டேங்குது. அதான் உங்கள்ட்ட கேட்கிறேன். ஒரு எம்எல்ஏ ஓட்டு கேட்கிறாரு. என்னன்னு சொல்லி கேட்கிறாரு? நாங்க இந்த கட்சி, எங்க தலைவர் இவரு, இவர் இது செய்வாரு அப்படின்னு தானே. அப்போ மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்க? அந்த மனிதருக்கா, அந்த கட்சிக்கா, இல்ல அந்த கொள்கைக்கா? மூன்றுக்கும் சேர்த்து தானே. சரி, மக்கள் இதை நம்பிதானே சார் நம்ம ஓட்டு போடுறாங்க. அவரும் ஜெயிக்கிறாரு, எம்எல்ஏவும் ஆகுறாரு, எல்லாரும் சந்தோஷம் தானே படுறாங்க. சில வருஷம் இல்ல, சில மாசம் இல்ல, சில நாட்கள்லயே நான் இந்த கட்சி விட்டு போறேன் அப்படின்னு ராஜினாமா செஞ்சுட்டு போறாரு. சரிங்க சார், நீங்க போங்க, அது உங்க உரிமை, நாங்க தடுக்கல. ஆனா உங்களை எம்எல்ஏவா ஜெயிக்க வைத்த அந்த மக்கள்கிட்ட கேட்க வேண்டாமா? ஒரு முக்கியமான கேள்வி சார். தேர்தல் நடத்த பணம் எங்க இருந்து வருது? யாரோட பணம்? நம்மளோட வரி பணம் சார். அந்த வரி பணத்தால் தான் சார் தேர்தல் நடக்குது. சரி, இதெல்லாம் யோசிக்காம அந்த எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு வேற ஒரு கட்சி கூட போய் சேர்றாரு. அந்த கட்சி அவருக்கு சால்வை போடுது, பூங்கொத்து கொடுக்குது, போட்டோ எடுக்குது. இது அவருக்கு சந்தோஷம், அவர் கட்சிக்கும் சந்தோஷம். ஆனா இங்க செலவான பில்ல யார் சார் கட்டுறது? இங்க தேர்தல் முடிவை தீர்மானிப்பது மக்கள் இல்ல சார், தேர்தல் பின் நடக்கிற அரசியல் கணக்கு. அப்படிதானே? இதை யார் கேட்பது? யாரிடம் கேட்பது? நான் கேட்கிறேன், நீங்களும் கேளுங்க.